நெல்லையில் பெய்த கனமழையால் ஜங்ஷன் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 நாட்களாக மின் விநியோகம் வழங்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், அவர்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டை வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? விவரங்கள். வணக்கம் ரவினா. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக அதிதீவிர கனமழையானது பெய்து வந்தது. தற்போது இந்த மழையின் தீவிரமானது சற்று குறைய துவங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நெல்லையில இந்த பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை சந்திப்பு பகுதிகள், மீனாட்சிபுரம், சிஎன் கிராமம் மற்றும் சிந்து பூந்தரி ஆகிய 4 பகுதிகளுமே முழுவதுமாக வெள்ள நீரில் மூழ்கியது. தற்போது 2 நாட்களாக அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது நெல்லை ஸ்ரீபுரம் மற்றும் மீனாட்சிபுரம் ஆகிய பகுதியில் 2 நாட்களாகவே மின் விநியோகம் இல்லாததால் கடந்த 48 மணி நேரத்திற்கும் மேலாக பல குடும்பங்கள் பவர் சப்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல பகுதிகளில் குடிக்கவும் தண்ணீர் வராத காரணத்தால் தற்பொழுது அதிகாரிகள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறி மீனாட்சிபுரம் பகுதியில் இந்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த போராட்டமானது தற்பொழுது அதிகாரிகள் அது மாநகராட்சி தரப்பில் யாரேனும் பேச்சுவார்த்தை முன் வந்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடப்படுவோம் என்று கூறி தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.